Good morning, students. Welcome to biology class. Today we will discuss about obesity. Obesity அப்படின்னா உடல் பருமன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன டாபிக் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயாபெட்ஸ் மெலிட்டஸை பற்றி நம்ம பார்த்தோம். டயாபெட்ஸ் மெலிட்டஸ் வரத்துக்கு காரணம் வந்து ஒன்று என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒபிசிட்டின்னு நம்ம சொல்லலாம். உடல் பருமன். நமக்கே தெரியும் உடல் பருமன் எதனால வருது அப்படின்னா அதிகமாக ஃபேட் கண்டென்ட் போய் ஸ்டோர் ஆகுறதுனால தான் நமக்கு வந்து எடை அதிகமாக ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம அதிகமாக சாப்பிட்றது, இல்லை சாப்பிட்றதுக்கு தகுந்த வேலை செய்யாமல் இருக்கிறது, உடல் அசைவுகள் இல்லாமல் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த ஒபிசிட்டி வருது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ இது நமக்கு நிறைய விஷயங்கள் பற்றி இதை பற்றி தெரியும். அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் மெம்பர்ஸ் வந்து ஒபிசிட்டியாக தான் இருக்கிறாங்க. அது சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரையும். ஏன் என்ன காரணம் அப்படின்னா தகுந்த உடல் உழைப்பு இல்லை, அதுதான் காரணம். உடல் உழைப்பு இல்லாததுனால நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறது எல்லாமே என்ன ஆகிக்கிட்டே வந்துடுது அப்படின்னா ஸ்டோர் ஆகிக்கிட்டே வருது. ஸோ சாப்பிட்றதுக்கு தகுந்த உடல் உழைப்பு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து எனர்ஜி லாஸ் பண்ணும். ஸோ அதனால கொழுப்பு வந்து போய் சேராகுது. இப்போ அப்படி இல்லாததுனால தான் நிறைய பேர் என்ன ஆகுறாங்க அப்படின்னா குண்டாகுறாங்க. அதை பற்றி கொடுத்துருக்காங்க, நம்ம அதை பற்றி பார்க்கலாம். Obesity is the state in which there is an accumulation of excess body fat with an abnormal increase in body weight. அதாவது அதிகப்படியான கொழுப்பு வந்து சேர்றதுனால தான் உடலோட எடை வந்து அசாதாரணமாக அப்நார்மல் இன்க்ரீஸ் அப்படின்னா அசாதாரணமாக உடல் எடை வந்து அதிகரிக்குது. ஸோ அதைத்தான் நம்ம வந்து பாடி வெயிட் அப்படின்னு சொல்லுவோம், உடல் எடை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒபிசிட்டி இஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் ஒபிசிட்டி இஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் மல்டிஃபேக்டோரியல் குரோனிக் டிசீஸ் டெவலப்பிங் ஃப்ரம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சோஷியல், பிஹேவியரல், சைக்கலாஜிக்கல், மெட்டபாலிக், செல்லுலார் ஃபேக்டர்ஸ். அதாவது உடல் பருமன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட சோஷியல் பிஹேவியர், சமுதாய நடத்தை, அண்ட் தென் சைக்கலாஜிக்கல் உளவியல், அண்ட் தென் மெட்டபாலிக் அண்டு செல்லுலார் ஃபேக்டர் வளர்சிதை மாற்றம் மற்றும் செல் காரணிகளோட தாக்குதல்னால தான் இந்த மாதிரி ஒரு சிக்கல் வந்து நமக்கு ஏற்படக்கூடியது. இது வந்து ஒரு நாள்பட்ட நோய் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ காம்ப்ளெக்ஸ்னா ஒரு சிக்கலானது. இது வந்து ஒரு குரோனிக் டிசீஸ். குரோனிக் அப்படின்னாவே நான் சொல்லியிருக்கேன் நாள்பட்ட நோய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அதுதான் இது வந்து ஒரு சிக்கலான ஒரு நாள்பட்ட நோயின்னு சொல்லுவோம். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சமூக நடத்தை, உளவியல், வளர்சிதை மாற்றம், செல் காரணிகளோட தாக்குதல்னால தான் வரக்கூடியது இந்த உடல் பருமன் அப்படின்ற ஒரு நோய். இது வந்து ஒரு குரோனிக் டிசீஸ். ஓகேவா? இது 1 மார்க்ல கேட்டால் எழுத தெரியணும். And then obesity occurs if intake of calories is more than the expenditure of energy. ஒபிசிட்டி அப்படிங்கிறது உடல் பருமன் நம்ம சொல்கிறோம். அதாவது நம்ம செலவழிக்கக்கூடிய எக்ஸ்பென்ஷர் ஆஃப் எனர்ஜி, செலவழிக்கக்கூடிய அளவை விட உட்கொள்ளக்கூடிய உணவின் கலோரி அளவு வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகரிக்கிறது. நம்ம உணவை சாப்பிட்றோம், அந்த கலோரியை வந்து நம்ம வேலை செஞ்சு வெளியேற்றுறதில்ல, போதுமான அளவுக்கு செலவு பண்ணுறதில்ல. அப்போ நம்ம செலவழிக்கக்கூடிய எனர்ஜியை விட உட்கொள்ளக்கூடிய உணவோட கலோரி அளவு பார்த்தீங்க அப்படின்னா அதிகரிக்குது. ஸோ அதனால தான் நமக்கு வந்து உடல் பருமன் அப்படின்றது உண்டாகுது. ஓவர் வெயிட் அண்ட் ஒபிசிட்டி ஆர் கண்டிஷன்ஸ் வேர் த பாடி வெயிட் இஸ் கிரேட்டர் தென் த மீன் ஸ்டாண்டர்ட் வெயிட் ஃபார் ஏஜ் அண்ட் ஹைட்டு ஆஃப் அன் இண்டிவிஜுவல். அதாவது இப்போ ஓவர் வெயிட் அண்ட் ஒபிசிட்டி ஆர் கண்டிஷன்ஸ் வேர் த பாடி வெயிட் இஸ் கிரேட்டர் தென் த மீன் ஸ்டாண்டர்ட் வெயிட் ஃபார் ஏஜ் அண்ட் ஹைட் ஆஃப் அன் இண்டிவிஜுவல்.
அதாவது ஒருவரோட வயது அண்ட் தென் அவங்களோட உயரம். அதுதான் வந்து ஹைட்டு, ஏஜ்ன்னு சொல்லுவோம். ஒருவரோட வயது, அவங்களோட உயரத்திற்கு ஏற்ப எடை வந்து சராசரியா ஒரு நிலையான எடைய விட அதிகரிக்கும்போது, இப்ப நம்ம சொல்லுவோம், "இவ்ளோ ஹைட்டா இருந்தீங்கன்னா, இவ்ளோ உங்களுக்கு பாடி வெயிட் இருக்கணும். அ அப்படி இவ்ளோ ஏஜ்னா, இவ்ளோ வெயிட் இருக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சராசரியான ஒரு ஸ்டேபிளான எடை ஒண்ணு இருக்குது. அத விட நமக்கு வந்து அதிகரிக்கும்போது தான் கிரேட்டர் தென் த ஸ்டாண்டர்ட் வெயிட்ட விட நமக்கு வந்து அதிகரிக்கும்போது, உடல் பருமன் எடை வந்து அதிகரிக்குது. அதத்தான் நம்ம வந்து உடல் பருமன் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டாண்டர்ட் வெயிட்ட விட அ ஒருவரோட ஏஜுக்கும், ஹைட்டுக்கும் தகுந்த வெயிட்ட விட அதிகரிக்கும்போது, அதத்தான் நம்ம பாடி வெயிட்டுன்னு சொல்லலாம். பாடி மாஸ் இன்டெக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. பிஎம்ஐ அப்படின்னா பாடி மாஸ் இண்டெக்ஸ்ன்னு அர்த்தம். நம்மளோட வெயிட்டையும், அதாவது ஏஜையும், ஹைட்டையும் வச்சுக்கிட்டு நம்மளோட பாடி மாஸ் இண்டெக்ஸை வந்து நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். நம்மளோட ஏஜுக்கும், ஹைட்டுக்கும் தகுந்த மாதிரி தான் எடை இருக்கணும். அதுக்கு மேல போயிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத வந்து நம்ம வந்து ஒபிசிட்டின்னு சொல்லலாம், பாடி வெயிட்ன்னு சொல்லலாம். இஸ் ஆன் எஸ்டிமேட் ஆஃப் பாடி ஃபேட் அண்ட் ஹெல்த்தி ரிஸ்க். சரிங்களா? அதுக்கு மேல போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடலோட கொழுப்பு பார்த்தீங்க அப்படின்னா, அ அதிகமாயிருச்சு அப்படின்னா, அ உடல் பருமன் வந்து அதிகமாயிருச்சுன்னா, அது வந்து ஒரு சில ஆபத்து வந்து நமக்கு நேரிடும். அதான் ஹெல்த்தி ரிஸ்க். நம்மளோட உடல் நலத்த வந்து கெடுக்கக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது, பாடி வெயிட்ட வந்து எப்படி வந்து கணக்கிடலாம் அப்படின்னா, பிஎம்ஐ மூலமா. பிஎம்ஐ அப்படிங்கிறது பாடி மாஸ் இண்டெக்ஸு. ஸோ எப்படி வச்சு கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட வெயிட்ட நம்மளே தெரிஞ்சுக்கலாம். ஸோ வெயிட்ட வந்து கேஜிலயும், ஹைட்ட வந்து மீட்டர் ஸ்கொயர்லயும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உங்களோட எடை எவ்வளவு அப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு மீறி இருந்துச்சு அப்படின்னாவே, அத வந்து நம்ம உடல் எடை அதிகரிச்சிருச்சு, உடல் ஒபிசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன குடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காசஸ் அண்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காரணங்கள் என்ன? அண்ட் தென் ரிஸ்க் ஃபேக்டர். ஆபத்து காரணிகள் என்ன? காரணங்கள், காசஸ் அண்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா, மற்றும் ஆபத்து காரணிகள் என்ன அப்படின்னா, ஒபிசிட்டி இஸ் டியூ டு ஜெனடிக் ஃபேக்டர்ஸ், physical inactivity, eating habits, overeating and endocrine factors. அதாவது இதுக்குரிய காரணங்கள் என்ன அப்படின்னா, ஒண்ணு ஜெனடிக் ஃபேக்டர், மரபியல் காரணங்கள், அண்ட் தென் உடல் உழைப்பின்மை, பிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, அண்ட் தென் ஈட்டிங் ஹேபிட்ஸ், உணவு பழக்க வழக்கங்கள், அளவுக்கு அதிகமா உண்றது, அண்ட் தென் நாளமில்லா சுரப்பி காரணிகள். இதனால தான் உடல் பருமன் வந்து உண்டாகுது. இந்த காரணங்கள்னால தான் உடல் பருமன் வந்து உண்டாகக்கூடியது. அண்ட் தென் obesity is a positive risk factor in development of hypertension, diabetes, gallbladder disease, coronary heart disease and arthritis. அதாவது இப்ப உடல் பருமன் வந்து அதிகமா உணவு சாப்பிடுறதுனாலயும், உடல் உழைப்பு இல்லாததுனாலயும், மரபியல் காரணமா சில பேரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜெனரேஷனா அவங்க வந்து குண்டாயிட்டே இருப்பாங்க. தாத்தா குண்டா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, அப்படியே பையன், அதுக்கு அடுத்த பையன் அப்படின்னு வந்துகிட்டே இருக்கலாம். இல்லன்னா நம்ம சாப்பிடுற அளவுக்கு எனர்ஜி வந்து லாஸ் பண்ணாம இருக்கலாம். உடல் உழைப்பு இல்லாம இருக்கலாம். அதிகமா உண்றது, அதே மாரி நாளமில்லா சுரப்பி சுரக்கிறதுனால தான் வருதுன்னு சொல்லிட்டோம். இப்போ உடல் பருமன் அதாவது அ உடல் பருமன் அதிகரிப்பதனால நமக்கு என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேரடி விளைவு இதெல்லாம். பாசிட்டிவ் ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னா, நேரடியா நமக்கு விளைவுகள வந்து ஏற்படுத்தக்கூடியது. ஒபிசிட்டினால ஒண்ணு ஹைப்பர் டென்ஷன். ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னா ரத்தம் அழுத்தம், உயர் ரத்த அழுத்தம். டயாபெட்ஸ்னா நீரிழிவு நோய். கால் பிளாடர் டிசீஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, பித்தப்பை நோய். அதான் கால் பிளாடர். கால் பிளாடர்னா பித்தப்பைன்னு சொல்லுவோம். பித்தப்பையில நோய்கள் வர்றது. அண்ட் தென் கரோனரி ஹார்ட் டிசீஸு, கரோனரி இதய நோய் வர்றது. அண்ட் தென் ஆர்த்தரைட்டிஸ், இந்த கீல்வாதம், மூட்டு வீக்கம் இதெல்லாம் சொல்றது. ஸோ இதுதான் வந்து ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். மூட்டு வீக்கம் ஆகிறது. இந்த மாதிரியெல்லாம் வந்து உடல் பருமன் அதிகரிக்கிறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய டைரக்ட் ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ
ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஜென்ரலா கொஸ்டின் கேட்கும்போது நமக்கு எழுத தெரியணும். சரிங்களா? ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஒபிசிட்டி. சப்போஸ் இது வந்து ஒபிசிட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இது வர்றதுக்கு என்னென்ன காசஸ் இருக்குது, என்ன ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு அப்படின்றதும் தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஒபிசிட்டி. அதாவது உடல் பருமனை வந்து எப்படி தடுக்கணும் அண்ட் தென் எப்படி கட்டுப்பாடா வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஒன்று டயட் மேனேஜ்மெண்ட் கம்பல்சரி இது வேணும். உணவு கட்டுப்பாடு இப்போல்லாம் நிறைய பேர் ஜங்க் ஃபுட் அது இதுன்னு நம்ம டைமுக்கு சாப்பிட்றது இல்ல, நேரம் தவறி சாப்பிட்றது, அதே மாதிரி ஒரு லிமிட் இல்லாம அன்லிமிட்டடா நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது. ஸோ இந்த மாதிரினால தான் நமக்கு அந்த அளவுக்கு உழைப்பு இல்ல. அப்ப அந்த கலோரி எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டோர் ஆயிக்கிட்டே வரும். அதனால தான் நமக்கு வந்து வெயிட் போட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப டயட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் இதுல கட்டுப்பாடா வச்சுக்கிறதுக்கு. உணவ கட்டுப்பாட எப்படி வச்சுக்கணும்? லோ கலோரி, நார்மல் புரோட்டீன், நல்லா கவனிச்சுக்கிட்டு வாங்க. லோ கலோரி, நார்மல் புரோட்டீன், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், restricted carbohydrate and fat, high fiber diet can prevent overweight. அதாவது லோ கலோரி குறைந்த கலோரி இருக்கணும், நார்மல் புரோட்டீன் இயல்பான புரதம், அண்ட் தென் வைட்டமின்கள், அண்ட் தென் மினரல் கனிமங்கள், ரெஸ்ட்ரிக்டட் கார்போஹைட்ரேட்னா கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு கார்போஹைட்ரேட்டு, அண்ட் தென் கொழுப்பு ஃபேட்டு, ஹை ஃபைபர் டயட்னா அதிக நார்ச்சத்து மிக்க உணவுகள். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உடல் எடையை வந்து அதிகரிக்கிறத வந்து தடுக்கும். இந்த மாதிரி உணவுகளை நம்ம சாப்பிட்டோம்னா கலோரி ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் வெயிட். Calorie restriction for weight reduction is a safe and most effective. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உணவுகளை சாப்பிட்றீங்க அப்படின்னா உடல் எடை வந்து அதிகரிக்காது, அதிகரிக்கிறத தடுக்கும். எடை குறைப்புல இருக்கக்கூடிய கலோரி வந்து கட்டுப்பாடாகவும் இருக்கும் அண்ட் தென் பாதுகாப்பானதாகவும் இருக்கும், மிகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். மோஸ்ட் எஃபெக்டிவ் மிகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும், ஒரு சேஃபா இருக்கும், பாதுகாப்பானதாகவும் இருக்கும், அண்ட் தென் ஒரு கட்டுப்பாடாகவும் இருக்கும் அப்படின்றது தான் இந்த டயட் மேனேஜ்மெண்ட். இது ரொம்ப முக்கியம். உடல் பருமனா இருக்கிறவங்க டயட் மேனேஜ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் தென் நெக்ஸ்ட் பிசிக்கல் எக்ஸசைஸ். ஸோ பிசிக்கல் எக்ஸசைஸ்னா தினந்தோறும் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உடற்பயிற்சி பண்றதுனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நோயில இருந்து நம்ம விடுபட்டுக்கலாம். நம்மளோட உடம்ப வந்து ரொம்ப விறைப்பு தன்மையா வச்சுக்கலாம். ரொம்ப ஸ்ட்ரென்த்தனா இருக்கலாம். ரொம்ப மசில்லாம் ரொம்ப ஃபிட்டா வச்சுக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு டிசீஸும் வராம நம்மளால ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும். அது மாதிரி லோ கலோரி டயட் அக்கம்பைன்டு பை அ மாடரேட் எக்ஸசைஸ் வில் பி எஃபெக்டிவ் இன் காசிங் வெயிட் லாஸ். மிதமான உடற்பயிற்சி செஞ்சா போதும். அதுக்குன்னு அந்த மாதிரிலாம் வேண்டாம். ஸோ ஒரு மிதமான உடற்பயிற்சி கூடிய அதே மாதிரி குறைந்த கலோரி இருக்கக்கூடிய உணவு இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா உடல் எடையை வந்து குறைக்கிறதுல இது வந்து ஒரு எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் மெடிடேஷன், யோகா, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கேன் ஆல்சோ ரெடியூஸ் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் டு ஓவர் ஈட்டிங். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது மட்டும் இல்லாம மன அழுத்தம் காரணமா அதிக உணவை வந்து உட்கொள்ளுவாங்க. சரிங்களா? மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் டு ஓவர் ஈட்டிங் அப்படின்னா மன அழுத்தம் அதிகமா இருக்கிறதுனால அதிக உணவு உட்கொள்ளுதல், கொள்ளுதலை வந்து இந்த தியானம் பண்றது, யோகா பண்றது, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உடல் உழைப்பின் மூலம் குறைக்க முடியும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி செய்யறதுனால, மெடிடேஷன் பண்றதுனால, யோகா பண்றதுனால, ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடா நம்ம அதிக உணவை சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த மாதிரி செயல்பாடுகளை ரெடியூஸ் பண்ண முடியும். அந்த மெடிடேஷன் பண்றது மூலமா, யோகா பண்றது மூலமா, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்றது மூலமா குறைக்கலாம். ஸோ இதுதான் உடல் பருமனை எப்படி வந்து தடுக்கிறது அண்ட் தென் கட்டுப்பாடா வச்சுக்கிறது அப்படின்றது இதுதான். சரிங்களா? ஸோ ஒன்று டயட் மேனேஜ்மெண்ட் இருக்கணும் அண்ட் தென் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இருக்கணும். ஓகே. ஸோ இதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி அப்படின்னு சொல்றோம். ஒரு மோர் டு நோ கொடுத்துருக்காங்க. அதாவது எவ்ரி 7 calories of excess consumption leads to 1 gram fat deposit and increase in body weight. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அளவுக்கு அதிகமா சாப்பிடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல ஒவ்வொரு 7 கலோரி உணவுலயும் 1 கிராம் கொழுப்பு வந்து உடல்ல சேகரிக்கும். நம்ம அதிகமா சாப்பிடுறோம்னா, இப்போ ஒரு எவ்ரி 7 கலோரிக்கும் 1 கிராம் ஃபேட் வந்து நம்மளோட உடல்ல வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா, டெபாசிட் ஆயிரும். அதனால உடல் பருமன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதிகரிக்கும். வெயிட் டியூ டு ஃபேட் இன் adipose tissue exceeds more than 20% to 25% of body weight. அதாவது இந்த உடல் பருமன் அதிகரிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 7 கலோரி ஒவ்வொரு 7 கலோரிக்கும் 1 கிராம் வந்து கொழுப்பு உடல்ல சேரும். அதனால உடல் வந்து பருமன் ஆகுதுன்னு சொல்லிட்டோம். இந்த அடிப்போஸ் திசுக்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, அதிகமா கொழுப்பு வந்து சேரும். அப்படி அதிகமா கொழுப்பு வந்து சேர்றதுனால, உடல் எடை வந்து 20லிருந்து 20% வந்து பாடி வெயிட் உடல் எடை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? கூடுதுன்னு சொல்லலாம். ஆன் அடல்ட் weighing 10% of then the standard weight is a overweight and 20% more is obese. அதாவது இப்போ சராசரியா உடல் எடையை விட 10% அதிகமா எடை இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அதிக எடை உடையோருன்னு சொல்லலாம். அண்ட் தென் 20%க்கும் மேல எடை இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து உடல் பருமன் உடையோர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? 10% இருந்துச்சு அப்படின்னா மோர் தென் ஸ்டாண்டர்ட் வெயிட் உடல் எடை அதிகமா இருக்கிறாங்க நார்மல் வெயிட்டை விட அப்படின்னு சொல்லலாம். அதிக எடையுடையவர்னு சொல்லலாம். அதுக்கு மேல போயிடுச்சு 20% எல்லாம் போயிடுச்சு அப்படின்னா அவங்கள தான் உடல் பருமனா இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ இது தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். எத்தனை பெர்சன்டேஜ் எதுனாலன்ட்டு. இதான் நமக்கு கொடுத்துருக்க மோர் டு நோ. ஸோ அடுத்த டாபிக் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் டிசீஸ். ஹார்ட் டிசீஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதுவும் எதனால வரலாம் அப்படின்னா, இதுவும் நீரிழிவு நோய் வர்றதுக்கு காரணமா இருக்கக்கூடிய ஒரு காரணிகள் அப்படின்னு நம்ம சொன்னோம். இதய நோய் கூட வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ரத்த குளுக்கோஸோட அளவு அதிகரிச்சிருச்சுன்னா நமக்கு டயாபெட்டிஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். ஸோ அது மாதிரி அதில் உடல் பருமன்னா என்ன, அடுத்து ஹார்ட் டிசீஸ் அப்படிங்கிறது பாருங்க. இது எல்லாமே வந்து ஒரு மன அழுத்தம் வந்து அதிகமாயிருச்சு அப்படின்னா நமக்கு நிறைய நோய் வந்துரும். உடல் எடை அதிகமாச்சுன்னா வரும்னு நம்ம சொன்னோம். ஸோ அது மாதிரி இதய நோய்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைப்பர் கொலஸ்ட்ரால் தான். கொலஸ்ட்ரால் அதிகமா சேர்றதுனால, ரத்த கொழுப்பு அதிகமா சேர்றதுனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதய சம்பந்தமான நோய் வந்து வர்றதுக்கு நமக்கு காரணமா இருக்கலாம். இதோட அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முக்கிய காரணம் வந்து உடல் பருமனு, அண்ட் தென் கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடிய உணவு சாப்பிட்றது, வயது அதிகமாகிறது, புகைப்பிடிக்கிறதுனால, இந்த மாரி சில விஷயங்கள்னால தான் நமக்கு வந்து இந்த ஹார்ட் டிசீஸ் அப்படின்றது வருது. சரிங்களா? ஸோ அத பத்தி நம்ம பார்க்கலாம். அடுத்து ஹார்ட் டிசீஸு அதாவது இதய நோய்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். கார்டியோவாஸ்குலார் டிசீஸ் அதான் சிவிடி அப்படின்னு சொல்லுவோம். இதயம் சம்பந்தமா இருக்கக்கூடிய நோய்க்கு வந்து நம்ம கார்டியோவாஸ்குலார் டிசீஸ்ன்னு சொல்லலாம். இஸ் அசோசியேட்டட் வித் டிசீஸ் ஆஃப் த ஹார்ட் அண்ட் பிளட் வெசல்ஸ். அதாவது இது வந்து இதயம் அண்ட் தென் ரத்த நாளங்களுடன் தொடர்பு கொண்டது. இந்த டிசீஸ் எதோட தொடர்பு இருக்குன்னா ஹார்ட் அண்ட் பிளட் வெசல்ஸ் ரத்த நாளங்களோட தொடர்பு கொண்டுள்ளது. அண்ட் தென் கரோனரி ஹார்ட் டிசீஸ் சிஹெச்டி இந்த எக்ஸ்பென்ஷன்ல எழுதி வச்சுக்கணும். அப்ரிவேஷன்ல எழுதி வச்சுக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. சிஹெச்டி அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கரோனரி ஹார்ட் டிசீஸ் is the most common form and is caused by deposition of cholesterol in the blood vessels. அதாவது இதய குழல் நோய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கரோனரி இதய நோய் அதாவது சிஹெச்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ரத்த நாளங்களில் வந்து கொலஸ்ட்ரால் படியறதுனால தான் இது வந்து ஏற்படுது. இப்போ ஒரு டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா இதில் போய் கொலஸ்ட்ரால் படிஞ்சுக்கிட்டே வருது அப்படின்னா இந்த ஹோலோட
சைஸ் வந்து என்ன ஆயிட்டே வருதுன்னா டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே வருது. அப்ப ரத்தம் போறதோட அளவும் வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா குறைஞ்சிருது. அதனால நமக்கு நிறைய விளைவுகளை வந்து ஏற்படுத்தும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்ப கொழுப்பு போய் ரத்த நாளங்கள்ல படியறதுனால இந்த டிசீஸ் வர்றது, இந்த இதய நோய் வர்றதுக்கு காரணமா இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து, it usually develops slowly over many years, beginning from childhood. They may form a fatty streak to fibers, complicated ஃப்ளாகு. அதாவது அடுத்து வந்து ஃப்ளேக் அப்படின்றது ஒன்று இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா கொழுப்பு படிதல்னால தான். அதாவது யூஷுவலி டெவலப் ஸ்லோலி ஓவர் மெனி இயர்ஸ். அதாவது கொழுப்பு படியறதுனால வழக்கமாக குழந்தை பருவத்தில் பிகினிங் ஆஃப் ஃப்ரம் சைல்ட்ஹுட், குழந்தை பருவத்திலிருந்து தொடங்கி பல ஆண்டு வந்து மெனி இயர்ஸ் வந்து பல ஆண்டு வந்து நீடிப்பதன் காரணமாக நமக்கு என்ன வருது அப்படின்னா இதய நோய் வருது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னா மெல்லிய கொழுப்பு கீறல் இருக்கும். அதான் ஃபேட்டி ஸ்ட்ரீக். ஸ்ட்ரீக்னா என்னன்னு சொல்லுவோம்னா கீறல். இப்ப நம்ம கீழே விழுந்துட்டா சிரைச்ச மாதிரி ஆயிடுது இல்லையா, கீறின மாதிரி, அதுதான் வந்து கொழுப்பு கீறல். கொழுப்பு கீறல் முதல் அதே மாதிரி அதுல இருக்கக்கூடிய காம்ப்ளிகேட் ஃபைபர்ஸ், சிக்கலான நாரிழை தட்டுகளான ஃப்ளேக் உருவாவது வரை இருக்கலாம். ஸோ அதான் சிக்கலான ஒரு ஃபைபர் தட்டுகளான சிக்கலான நாரிழை தட்டுகளான பிளேக், ஸோ அப்படின்றது வரை வந்து உருவாகக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படின்றது உருவாவது வரை இருக்கலாம். And then next it leads to the narrowing of blood vessels, leading to atherosclerosis in the large and medium sized arteries that supply the heart muscles with ஆக்சிஜன். ஸோ அடுத்த லைன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இட் லீட்ஸ் டு நேரோவிங் ஆஃப் பிளட் வெசல்ஸ் லீடிங் டு ஆத்ரோஸ்க்ளீரோசிஸ் in the large and medium sized arteries that supply the heart muscles with oxygen. இது வந்து இதய தசைகளுக்கு வந்து ரத்தத்தை வழங்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது லார்ஜ்ல இருந்து, பெருசுல இருந்து மீடியம் சைஸ் நடுத்தர அளவுடைய தமனி, அதுதான் ஆர்டரிஸ்ன்னு சொல்லுவோம். தமனிகளை சுருங்க செய்யறது மூலமா ஆர்த்ரோஸ்க்ளீரோசிஸ் அப்படின்ற நோய்க்கு வந்து வழிவகுக்கக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஆர்த்ரோஸ்க்ளீரோசிஸ் அப்படிங்கிறது தமனி சுருங்க செய்யறதன் மூலமா வரக்கூடிய ஒரு நோய். அண்ட் தென் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் அடுத்தது கொடுத்துருக்காங்க, ரொம்ப முக்கியமான 1 மார்க்கு. இட் லீட்ஸ் டு சடன் இஸ்கிமியா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வேர்டு, 1 மார்க்கில் கேட்டுகிட்டே இருக்கக்கூடிய வேர்டு. டெஃபிஷியன்ட் பிளட் சப்ளை டு ஹார்ட் மசில்ஸ் அண்டு மயோகார்டியல் infarction, death of the heart muscle tissue. It leads to sudden ischemia, deficiency of blood supply to heart muscles, and myocardial infarction, death of heart muscle tissue. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான 1 மார்க்கு. இந்த பேராகிராஃபில் கேட்டுட்டு இருக்கக்கூடிய விஷயம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது திடீர்னு தோன்றக்கூடிய இஸ்கிமியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதய தசைகளுக்கு குறைவான ரத்த ஓட்டம் போச்சு அப்படின்னா அது வந்து இஸ்கிமியான்னு சொல்லுவோம். குறைவான டெஃபிஷியன்சி ஆஃப் பிளட் சப்ளை டு ஹார்ட் மசில். இதய தசைகளுக்கு குறைவான ரத்த ஓட்டம் போச்சுன்னா திடீர்னு வர்றது இஸ்கிமியா. அதே மாதிரி இதய தசை வந்து நசிவுறுதல், அதுதான் மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதய தசை வந்து திசுக்களோட இறப்பு, டெத் ஆஃப் ஹார்ட் மசில் டிஷ்யூ, அதாவது இதய தசை திசுக்களோட இறப்பு. இந்த மாதிரி இது வந்து திடீர்னு தோன்ற நோய்க்கு வந்து வழிவகுக்கக்கூடியது. இந்த இதயத்தில் இருக்கக்கூடிய தசைகள் இறப்புனால வரக்கூடியது இதய தசை நசிவுறுதல், மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன்னு சொல்லலாம். ரத்த ஓட்டம் போறது குறைவாயிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்கிமியா அப்படின்ற நோய் வர்றதுக்கெல்லாம் வழிவகுக்கக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட்டு
ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னென்ன இதனால ஆபத்து காரணிகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதான் ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆபத்து காரணிகள் ஹைப்பர் கொலஸ்டிரோலெமியா, ஹைப்பர் கொலஸ்டிரோலீமியா, ஹை பிளட் கொலஸ்ட்ரால் and high blood pressure, hypertension are the major causes and contributing factors for heart disease, and if untreated may cause severe damage to brain, kidney and eventually lead to stroke அதாவது இப்போ ரிஸ்க் ஃபேக்டர் ஆபத்து காரணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு இதய நோய்க்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கிய காரணம் அண்ட் தென் ஒரு முக்கிய பங்கு அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைப்பர் கொலஸ்ட்ரீமியா, ஹைப்பர் கொலஸ்டிரோலீமியா, ஹைப்பர் கொலஸ்டிரோலீமியா அப்படிங்கிறது ஹை பிளட் கொலஸ்ட்ரால், ரத்தத்தில் கொழுப்பு அதிகரித்ததுல, அது மட்டும் இல்லாமல் ஹை பிளட் ப்ரெஷர், மிகை ரத்த அழுத்தம், அதான் ஹைப்பர் டென்ஷன்னு சொல்லுவோம். இதெல்லாம் இது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர், இதெல்லாம் ஒரு ஆபத்து காரணிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு நம்ம மேஜர் காசஸ் கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர் ஃபார் த ஹார்ட் டிசீஸ், இதய நோய்க்கு இதெல்லாம் ஒரு மேஜர் காரணிகள் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இஃப் அன்ட்ரீட்டட் மே காஸ் சிவியர் டேமேஜ் டு பிரெயின், கிட்னி, ஈவென்ச்சுவலி லீட் டு ஸ்ட்ரோக். அதாவது இதற்கு நம்ம சிகிச்சை மேற்கொள்ளலை, எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் நம்ம கொடுக்கல அப்படின்னா, மூளையை, பிரெயின், சிறுநீரகம், கிட்னி அண்ட் தென் இதுலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தி கடைசியில் நமக்கு இறப்பை கூட என்ன பண்ணிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தலாம் அப்படின்றது. சரிங்களா? ஸோ அப்போ இதய நோய் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும், சிகிச்சை எடுத்துக்கணும். எடுக்கல அப்படின்னா கடைசியில் அது இறப்புல முடிஞ்சிரும் அப்படின்றது. சரிங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு காசஸ், என்னென்ன காரணங்கள்னால நமக்கு இந்த நோய் வரலாம் அப்படின்னா, அதான் காசஸ்ஸு. ஹெரிடிட்டி, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, அதாவது பரம்பரையாக சில பேருக்கு குடும்ப வரலாறாக நமக்கு வரலாம். டயட் ரிச் இன் சேச்சுரேட்டட் ஃபேட் அண்ட் கொலஸ்ட்ரால், ஒபிசிட்டி, இன்க்ரீசிங் ஏஜ், சிகரெட் ஸ்மோக்கிங், எமோஷனல் ஸ்ட்ரெஸ், sedentary lifestyle, excessive alcohol consumption and physical inactivity are some of the causes. இதெல்லாம் காரணங்கள். அதாவது ஒன்று பாரம்பரியம்னு சொல்லுவோம், ஹெரிடிட்டின்னு சொல்லுவோம். அதே மாதிரி டயட் ரிச் இன் சேச்சுரேட்டட் ஃபேட், அதிக அளவு நிறைவுற்ற கொழுப்பு அண்ட் தென் கொலஸ்ட்ராலு கொண்ட உணவு, அதே மாதிரி ஒபிசிட்டி உடல் பருமன், இன்க்ரீசிங் ஏஜ் வயது அதிகரிக்கிறது, சிகரெட்டு ஸ்மோக் பண்ணுறதுனால, புகைப்பிடிக்கிறதுனால, எமோஷ்னல் ஸ்ட்ரெஸ் உணர்ச்சி வசப்படுறதுனால, செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலு அதாவது ஒரு இயக்கமில்லாத வாழ்க்கை முறை, எமோஷ்னல்னா மன அழுத்தம், அண்ட் தென் எக்ஸசிவ் ஆல்கஹாலு கன்சூம்ஷன், அதாவது செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல்னா ஒரு இயக்கமில்லாத வாழ்க்கை முறை, அண்ட் தென் அதிக அளவு ஆல்கஹாலை உட்கொள்ளுதல், அண்ட் தென் ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி உடல் உழைப்பின்மை, இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதய நோய் வர்றதுக்கு ஒரு காரணங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுனால தான் இதய நோய் வருது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே. ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட்டு சிம்டம்ஸ். சப்போஸ் இதய நோய் வந்துருச்சுன்னா என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும், அறிகுறிகள் என்னென்ன அப்படின்றது தான் அடுத்தது கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத், மூச்சு திணறல் வந்துடும். நார்மலாக நம்ம மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடுற அளவு என்ன ஆகிடும் அப்படின்னா குறைஞ்சிரும். ஸோ மூச்சு திணறல் வரும். நம்ம எப்படி ஆக்சிஜன் இல்லாத இடத்துல இருக்கும்போது நமக்கு ஒரு மூச்சு திணறல் இருக்குமோ அந்த மாதிரி இந்த இதய நோய் வந்தாலும் மூச்சு திணறல் இருக்கும். அண்ட் தென் ஹெட்டேக், தலைவலி இருக்கும். அண்ட் தென் டயர்ட்னஸ், சோர்வு அதிகமாக இருக்கும். அண்ட் தென் டிசினஸ், தலை சுற்றல். தலை சுற்றல் அதான் டெசினஸ் அப்படின்னு சொல்லுவோம். செஸ்ட் பெயின்,
நெஞ்சு வலி இருக்கும். செஸ்ட் பெயின்னா நெஞ்சு வலி இருக்கும். ஸ்வெல்லிங் ஆஃப் லெக் கால் வந்து வீக்கம் அடைஞ்சிரும். அண்டு கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் டிஸ்டர்பன்ஸ் அதாவது இரைப்பையில குடல் தொந்தரவுகள் இந்த மாதிரி எல்லாம் அறிகுறி நமக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி அறிகுறி இருந்துச்சு அப்படின்னாவே நமக்கு வந்து இந்த இதய நோய் வர்றதுக்கு சிம்டம்ஸ்ன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதய நோய் வருவதற்கான அறிகுறி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து இதுக்குரிய சிம்டம்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணணும், எப்படி கட்டுப்பாடா வச்சுக்கணும் அதான் கொடுத்துருக்காங்க. ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஹார்ட் டிசீஸ் எப்படி வந்து ப்ரிவென்ட் பண்றது அண்ட் தென் கண்ட்ரோல் ஆஃப் ஹார்ட் டிசீஸ் இதய நோய்களை எப்படி தடுக்கணும், கட்டுப்பாடு. நம்ம இந்த லெசனை பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு டிசீஸை பார்த்தாலும் அதுக்குரிய அறிகுறி என்ன, அதுக்குரிய காரணங்கள் என்ன எல்லாமே நம்ம பார்ப்போம். பட் அதில் வரக்கூடிய தடுப்பு முறை எப்படி தடுக்கணும், எப்படி கட்டுப்பாடாக வச்சுக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியணும். சரிங்களா? ஸோ அதான் ப்ரிவென்ஷன் அண்டு கண்ட்ரோலு ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு நம்ம எப்படி கட்டுப்பாடாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் வந்து நம்ம டயட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு வரைமுறையே இல்லாமல் என்ன வேணா சாப்பிட்டுட்டு இருக்கலாம் அப்படியெல்லாம் இல்லை. ஸோ என்ன அதிகமாக சாப்பிட்ணும், எந்த சத்து நிறைந்ததை நம்ம எடுத்துக்கணும், என்ன மாதிரி ஃபுட்டை நம்ம சாப்பிட்ணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி டைமுக்கு சாப்பிட்ணுங்கிறது ரொம்ப முக்கியம். அது மாதிரி இந்த இதய நோய்க்குமே ஃபஸ்ட்டு கட்டுப்பாடாக தடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டயட் மேனேஜ்மெண்ட்டு அண்ட் தென் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி அடிக்ட் ஆகக்கூடிய பொருட்களை வந்து சாப்பிட்றத நம்ம தவிர்த்துட்டோம் அப்படின்னாவே இந்த ஹார்ட் டிசீஸ் வரதை நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அது கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்க்கலாம் டயட் மேனேஜ்மெண்ட்டு. அதாவது டயட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு உணவு பழக்க வழக்கம். ஸோ அதான் டயட் மேனேஜ்மெண்ட்டு. ஃபஸ்ட்டு ரிடக்ஷன் இன் த இன்டேக் ஆஃப் கலோரிஸ் நம்ம எடுத்துக்கக்கூடிய கலோரி அளவை வந்து நம்ம ரிடக்ஷன் பண்ணிக்கணும், ரெடியூஸ் பண்ணிக்கணும். குறைந்த கலோரி இருக்கக்கூடிய உணவை உட்கொள்ளணும். அண்ட் தென் லோ சேச்சுரேட்டட் ஃபேட் அண்ட் கொலஸ்ட்ரால் ரிச் ஃபுட்டு அதே மாதிரி நிறைவுற்ற கொழுப்பு அதே மாதிரி அதிக கொலஸ்ட்ரால் கொண்ட உணவு வகைகள் அண்ட் தென் லோ கார்போஹைட்ரேட்ஸு அண்ட் காமன் சால்ட் ஆர் சம் ஆஃப் த டயட்ரி மாடிஃபிகேஷன்ஸ் அதே மாதிரி குறைவான கார்போஹைட்ரேட்டுனா ரைஸில் அதிகமாக கார்போஹைட்ரேட் இருக்கும். ஸோ குறைவான கார்போஹைட்ரேட்டு சாதாரண உப்பு இதை மாதிரியெல்லாம் நம்ம குறைவாக உட்கொள்ளுதல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட உணவு பழக்கத்தில் நம்ம மேற்கொள்ளக்கூடிய விஷயம். இதுதான் டயட்ரி மாடிஃபிகேஷன். நம்மளோட உணவு பழக்கத்தை வந்து நம்ம மாற்றி வச்சுக்கணும். அண்ட் தென் காமன் சால்ட்டு அண்ட் தென் குறைவாக இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்ஸ் உணவு, கொலஸ்ட்ரால் ரிச்சு, லோ சேச்சுரேட்டட் ஃபேட்டு, ஸோ ரிடக்ஷன் கலோரிஸை வந்து குறைந்த அளவு எடுத்துக்கிறது இந்த மாதிரியெல்லாம் நம்ம மாற்றி வைக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டயட்டை ரிச் இன் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் அதான் PUFA அப்படின்னு சொல்லுவோம். இதோட அப்ரிவேஷன் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இஸ் எசென்ஷியல். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவு நிறைவுறாத பல்கொழுப்பு அமிலங்களை கொண்ட உணவு வந்து ரொம்ப அவசியமானது. ஸோ நம்ம வந்து பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் உணவை வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அது ரொம்ப எசென்ஷியல் கூட டயட்டுக்கு. இன்க்ரீஸ் த இன்டேக் ஆஃப் ஃபைபர் டயட்டு, ஃப்ரூட்ஸு அண்ட் வெஜிடபிள்ஸு, ப்ரோட்டீன்ஸு, மினரல்ஸு, விட்டமின் ஆர் ரெக்வயர்டு. நம்ம அதிகமாக என்ன எடுத்துக்கணும்னா நார்ச்சத்து மிக்க உணவு சாப்பிட்ணும், பழங்கள் சாப்பிட்லாம், காய்கறிகள் சாப்பிட்றோம், அண்ட் தென் புரதம் இருக்கக்கூடிய உணவு, கனிமங்கள் இருக்கிறது, அண்ட் தென் விட்டமின் இருக்கக்கூடியது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் தேவையானதாக இருக்கும். ஸோ இது மாதிரி இருக்கிறத அதிகமாக சாப்பிட்ணும். முன்னாடி சொன்னதெல்லாம் நம்ம குறைந்த அளவு நம்மளோட உணவு முறையை வந்து மாற்றிக்கணும். ஸோ அதான் வந்து டயட்ரி மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டினா நம்ம வந்து சொல்லுவோம் உடல் செயல்பாடுன்னு சொல்லுவோம். நம்ம ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணணும், வாக்கிங் போகலாம், யோகா செய்யலாம், எசென்ஷியல் ஃபார் பாடி வெயிட் மெயின்டெனன்ஸ்.
நடக்கிறது மூலமாவோ, யோகா செய்றது மூலமாவோ, ரெகுலரா தொடர்ந்து உடற்பயிற்சி செய்றது மூலமா நம்மளோட உடல் எடைய வந்து பராமரிக்க முடியும். அதான் பிசிக்கல் ஆக்டிவிட்டி. அண்ட் தென் அடிக்டிவ் சப்ஸ்டன்ஸ் அவாய்டன்ஸ். அடிக்டிவ் சப்ஸ்டன்ஸ் அவாய்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்மள அடிமைப்படுத்துது ஒரு பொருள்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம முன்னாடி டாபிக் பார்த்துட்டோம். ட்ரக்கு, ஆல்கஹாலு, டொபாக்கோ இதெல்லாம் வந்து நம்மளை அடிமைப்படுத்திரும் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி நம்மளை அடிமைத்தனம் படுத்தக்கூடிய பொருட்களை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். அதுதான் அடிக்டிவ் சப்ஸ்டன்ஸ் அவாய்டன்ஸ் தவிர்க்கணும். ஆல்கஹால் கன்சம்ஷன் அண்ட் ஸ்மோக்கிங் ஆர் டு பி அவாய்டட். ஆல்கஹால் அருந்துறது, புகைப்பிடிக்கிறது இதெல்லாம் நம்ம தவிர்த்துக்கணும். இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா இதய நோயை வராம தடுத்துக்கலாம். அண்ட் தென் கட்டுப்பாடாவும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதுதான் அதுல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட்டு அதில் வந்து ஒரு 2, 3 மோர் டு நோ, டூ யூ நோ கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்கலாம். மோர் டு நோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் அதிகமாக நம்ம டூ யூ நோ, மோர் டு நோ ரொம்ப ரொம்ப தெரிஞ்சிருப்போம். இன்ஃபோபிட்ஸ் எல்லாம் அது ரொம்ப ரொம்ப 1 மார்க்கு 2 மார்க்கு இதிலிருந்து தான் கேட்பாங்க. டிசைரபிள் லெவல் ஃபார் பிளட் கொலஸ்ட்ரால் ஷுட் பி லெஸ் தென் 20 மில்லிகிராம் டெசிலிட்டர் ஃபார் இந்தியன்ஸ். அதாவது இந்தியர்களோட ரத்தத்துல பார்த்தீங்கன்னா இருக்க வேண்டிய விரும்பத்தக்க கொழுப்போடு டிசைரபிள் லெவல் ஆஃப் பிளட் கொலஸ்ட்ரால் ரத்தத்துல இருக்கக்கூடிய விரும்பத்தக்க கொழுப்போட அளவு வந்து 200 மில்லிகிராம் டெசிலிட்டர் தான். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம், மார்க் பண்ணி வச்சுக்கோ. 200 மில்லிகிராம் டெசிலிட்டர் தான் இந்தியர்களோட ரத்தத்துல இருக்க வேண்டிய டிசைரபிள் கொலஸ்ட்ரால் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் தென் the risk of coronary heart disease increase slowly as a blood cholesterol levels increase from 200 to 300 milligram deciliter. அது ரத்தத்தில் கொழுப்போட அளவு 200ல இருந்து 300 மில்லிகிராம் டெசிலிட்டராக அதிகரிச்சிருச்சு அப்படின்னா 200 இருக்கணும்னு சொல்லிட்டோம். சப்போஸ் 200ல இருந்து 300 வரைக்கும் அதிகரிச்சிருச்சு அப்படின்னா அங்க வந்து இதயக்குழல், அதாவது கரோனரி ஹார்ட் டிசீஸ், இதயக்குழல் நோய் கான ஆபத்து வந்து அதிகரிச்சிரும். ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு கொலஸ்ட்ரால் லெவல் பிளட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ அங்கே வந்து கரோனரி ஹார்ட் டிசீஸ் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்றதுக்கு அந்த நோய்க்கான ஆபத்து வந்து என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். ஸோ அப்போ நம்மளோட ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் லெவல் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 200 மில்லிகிராம் டெசிலிட்டர் தான் இருக்கணும். சரிங்களா? ஓகே. ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஒரு டூ யூ நோ கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 2 மார்க்ல கேட்டுட்டு இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸு. இதுவும் நல்லா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. HDL அண்ட் தென் LDL. HDLனா என்ன, LDLனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன், லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் சொல்லுவோம். ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன், லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன். ஹைனா என்ன, லோனா என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். அதிக அடர்த்தி கொண்ட லிப்போபுரதம், குறைந்த அடர்த்தி கொண்ட லிப்போபுரதம்னு. ஆர் குட் கொலஸ்ட்ரால் லோயர் ரிஸ்க் ஆஃப் த ஹார்ட் டிசீஸ். while LDL density, low density lipoprotein are a bad cholesterol increase risk factor of heart disease. ரெண்டே வார்த்தை தான் இதில் தெரிஞ்சுக்கணும். நல்ல கொலஸ்ட்ரால் வந்து இதய நோய்க்கான ஆபத்தை வந்து குறைக்கும். அதுவே அதுக்கு மாறா குறைந்த அடர்த்தி கொண்ட லிப்போபுரதமாக இருந்தால் இதய நோய்க்கான ஆபத்தை வந்து அதிகரிக்கும். அப்போ HDL வந்து குட் கொலஸ்ட்ரால்னு சொல்லுவோம். LDLங்கிறது பேட் கொலஸ்ட்ரால். குட் கொலஸ்ட்ரால்னால நமக்கு வரக்கூடிய ஹார்ட் டிசீஸ்க்கோட ரிஸ்க் வந்து குறையும். பேட் கொலஸ்ட்ரால்னால நம்மளுக்கு வரக்கூடிய ஹார்ட் டிசீஸோட ரிஸ்க் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா அதிகரிச்சிடும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். HDLனா என்ன, LDLனா என்ன. HDLனா ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் சொல்லுவோம். LDLனா லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன். ஹைனா இங்கே குட்டு, லோனா பேட் கொலஸ்ட்ரால்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்குறாங்க நமக்கு. ஸோ அது என்ன ஆக்டிவிட்டி அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போது ஹார்ட் டிசீஸை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்குரிய ஒரு ஆக்டிவிட்டி. ப்ரிப்பேர் எ சார்ட் ஷோயிங் த ஃபுட் ஐட்டம்ஸ் விச் ஆர் த preferable and which should be the avoided to prevent high blood pressure and heart disease.
அதாவது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, மிகை ரத்த அழுத்தம் அண்ட் தென் இதய நோய்கள தடுப்பதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய அண்ட் தென் தவிர்க்க வேண்டிய உணவு வகைகள் அடங்கிய விளக்கப்படம். நமக்கு இந்த சார்ட்டெல்லாம் விடுறோம் இல்லையா? இந்த உணவெல்லாம் சாப்பிடணும். இதெல்லாம் தவிர்க்கணும். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்ட்ட வந்து நம்ம தயாரிக்கணும். தயாரிச்சுட்டு, அப்பார்ட் ஃப்ரம் டயட் வாட் ஆர் த அதர் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் டு பி ஃபாலோடு டு மேனேஜ் திஸ் கண்டிஷன்ஸ். அதாவது இந்த நிலைய சமாளிக்கிறதுக்கு உனக்கு உணவு கட்டுப்பாடு இல்லாம, பின்பற்ற வேண்டிய வாழ்க்கை நடைமுறையில மாற்றங்கள் என்னென்ன? இப்ப டயட்ரி இதெல்லாம் மாத்திக்கணும். ஸோ நம்ம இப்படியே தான் இருந்தோம்னா, நமக்கு ஏதாவது இந்த மாரி டிசீஸ் வந்துருச்சுன்னா, எப்படி நம்மள மாத்திக்கணும்? அந்த மாதிரியெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அ கூறணும். ஸோ அவங்களுக்கு எடுத்து சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு ஆக்டிவிட்டின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ அடுத்து இருக்கக்கூடியது இதுதான் ஹார்ட் டிசீஸ். அதோட ரிஸ்க் ஃபேக்டர் என்ன? அண்ட் தென் காசஸ் என்ன? அண்ட் தென் சிம்ப்டம்ஸ் என்ன? அத எப்படி கண்ட்ரோல் படுத்தணும்? எப்படி பிரிவென்ட் பண்ணணும்? அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். அடுத்து இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேன்சர். ஸோ அடுத்து இருக்கக்கூடியது என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, கேன்சர். கேன்சர் இதெல்லாம் இப்பல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வரக்கூடிய ஜெனரேஷன்ல அதிகமா நமக்கு இருக்கக்கூடியது ஹார்ட் டிசீஸ் இருக்கும். டயபெட்ஸ் மெல்லிட்டஸ் இருக்குது. அண்ட் தென் கேன்சர் இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்பல்லாம் சாதாரணமா நெறைய பேத்துக்கு இருக்குது. முன்னாடிலாம் ரேரா இருக்கும். இப்பல்லாம் நெறைய பேத்துக்கு இருக்கு. ஏன்னா, நம்மளோட உணவு பழக்கம். அத்தனைக்கும் முழு காரணம் நம்மளோட உணவு பழக்கம் தான் காரணம். அப்படி இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து நெறைய நோய்கள வந்து நம்ம சந்திக்க நேரிடும். உடல் உழைப்பின்மை இன்னொன்னு. உடல வந்து நம்ம உழைக்கிறதே இல்ல. எனர்ஜிய லாஸ் பண்றதே இல்ல. ஆனா எனர்ஜிய வந்து எடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனா அதுக்குரிய எனர்ஜிய வந்து நம்ம லாஸ் பண்றதே இல்ல. அதனால தான் நமக்கு நெறைய விளைவுகள வந்து சந்திக்க நேரிடுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ அதான் அடுத்தது என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேன்சர். கேன்சர் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒண்ணு தான். புற்றுநோய் அப்படின்னு சொல்லுவோம். அதுல நெறைய டைப்ஸ் ஆஃப் கேன்சர் இருக்குதுன்னு சொல்லுவோம். ஸோ இது மவுத் கேன்சர் இருக்குது, செஸ்ட் கேன்சர் இருக்குது, நெறைய கேன்சர் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கேன்சர் அப்படிங்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, புற்றுநோய் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கட்டி மாரி வந்துரும். அப்படியே அது வந்து உடல் பூரா பரவிக்கிட்டே வந்துரும். கேன்சர் காசஸ் அபவுட் 4 மில்லியன்ஸ் டெத் ஆனுவலி த்ரூஅவுட் த வேர்ல்டு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு 1 மார்க்கு. ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக அளவுல ஆண்டுதோறும் பார்த்தீங்கன்னா, 4 மில்லியன் மக்கள் வந்து புற்றுநோய் காரணமா நம்மளுக்கு என்ன ஆகுறாங்க? டெத் ஆகுறாங்க. என்ன ஆகுறாங்க? இறந்துடுறாங்க. இன் இந்தியா, மோர் தென் 1 மில்லியன் பீப்பிள் சஃபர் ஃப்ரம் கேன்சர். இந்தியாவுல மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, மோர் தென் 1 மில்லியன் பீப்பிள் வந்து சஃபர் ஆகுறாங்க. எதுனால அப்படின்னா, கேன்சர்னால. 1 மில்லியனுக்கு அதிகமானவோர் வந்து இந்தியாவுல பார்த்தீங்க அப்படின்னா, புற்றுநோய் பாதிப்பிற்கு உள்ளாகுறாங்க. கேன்சர் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் லட்டின் வேர்ட் மீனிங் கிராப். அதாவது இந்த கேன்சர் புற்றுநோய் அப்படின்ற சொல்லுக்கு லத்தீன் மொழியில என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராப். கிராப்னா நமக்கு தெரியும் நண்டு அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னு சொல்றாங்க? நண்டு அப்படின்னு நம்ம சொல்றாங்க லத்தீன் வேர்ட்ல என்று பொருளு. த ஸ்டடி ஆஃப் கேன்சர் இஸ் கால்டு ஆன்காலஜி. ஆன்கோஸ் அப்படின்னா டியூமர். ஏன்னா நமக்கு புற்றுநோய் வந்து ஒரு கட்டி மாதிரி தான் வரும். ஸ்டடி ஆஃப் கேன்சர் இஸ் நோன் அஸ் ஆன்காலஜி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதெல்லாம். 1 மார்க்ல கேட்பாங்க. தெரிஞ்சு வச்சுக்கணும். லத்தீன் வேர்ட்ல கேன்சர் அப்படிங்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, கிராப்ன்னு சொல்லலாம். ஸ்டடி ஆஃப் கேன்சர் இஸ் நோன் அஸ் ஆன்காலஜின்னு சொல்லலாம். ஆன்கோஸ் அப்படின்னா என்ன மீனிங்னா கட்டி. டியூமர்னா கட்டின்னு சொல்லுவோம். ஸோ எப்பயுமே புற்றுநோய் அப்படின்னா கட்டி மாதிரி வரும் ஒரு இடத்துல. அதுதான் அப்படியே செல்ஸ மல்டிப்ளை பண்ணி, பண்ணி, பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா, உடல் பூரா அடுத்து அடுத்த பார்ட்டுக்கு வந்து அனுப்பிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்ப ஆன்கோனா கட்டி. அப்ப இததான் நம்ம வந்து ஆன்காலஜி அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட்டு கேன்சர் இஸ் அன் அப்நார்மல் அண்ட் அன்கண்ட்ரோல்டு டிவிஷன். Cancer is an abnormal and uncontrolled divisions of cells that invade and destroy surrounding tissue, forming a tumor or neoplasm, new growth. நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போ அதாவது கேன்சர் அப்படிங்கிறது புற்றுநோய் அப்படிங்கிறது ஒரு அப்நார்மல் அன்கண்ட்ரோல்டு டிவிஷன் தான். ஒரு கட்டுப்படுத்த முடியாத ஒரு அபரிவிதமான செல் பிரிதல் வந்து புற்றுநோயின்னு சொல்லுவோம். செல் வந்து மல்டிப்ளை ஆயிக்கிட்டே இருக்கும்.
அப்படி ஆயிக்கிட்டே இருக்கும்போது தான் சீக்கிரமா ஒவ்வொரு பார்ட்டையும் அது வந்து அஃபெக்ட் பண்ணிக்கிட்டே வரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து ஒரு அப்நார்மல் அண்ட் அன்கண்ட்ரோல்டு டிவிஷன் ஆஃப் செல்ஸ். சரிங்களா? கட்டுப்பாடற்ற ஒரு அபரிவிதமான செல் பிரிதல் தான் புற்றுநோயின்னு சொல்லலாம். இது பார்த்தீங்க அப்டின்னா, அருகில இருக்கக்கூடிய திசுக்களுக்கு வந்து என்ன பண்ணும் அப்டின்னா, ஊடுருவிட்டு, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, கட்டிகளையோ அப்படி இல்லன்னா நியூ பிளாசம் அதாவது புதிய வளர்ச்சியவோ என்ன பண்ணும் அப்டின்னா உருவாக்கி, அங்க இருக்கக்கூடிய திசுக்கள வந்து என்ன ஆகிக்கிட்டே இருக்கும்னா, டெஸ்ட்ராய் பண்ணிக்கிட்டே இருக்கும். டெஸ்ட்ராயிங் த சரவுண்டிங் திசு சுத்தி இருக்கக்கூடிய திசுக்கள வந்து என்ன ஆகிக்கிட்டே இருக்கும் அப்டின்னா, அழிச்சுக்கிட்டே இருக்கும். புதிய வளர்ச்சி வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? And then it is a heterogeneous group of cells that do not respond to the normal cell division. இந்த மாதிரி அழிச்சுக்கிட்டே வர்றதுனால பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து வேறுபட்ட செல்களோட தொகுப்பு தான். அதுதான் ஹெட்டிரோஜீனஸ் குரூப். ஹெட்டிரோனாவே டிஃபரண்ட்ன்னு சொல்லுவோம். ஹெட்டிரோஜீனஸ் குரூப் ஆஃப் செல்ஸ் தான். வேறுபட்ட திசுக்களோட தொகுப்பு தான். இது வந்து இயல்பான செல் பிரிதல் வந்து மேற்கொள்வதில்லை. இயல்பான செல் பிரிதலை வந்து என்ன பண்ணிரும் அப்படின்னா, ஆ தடுத்துரும். சரிங்களா? டூ நாட் ரெஸ்பாண்ட் டு த நார்மல் செல் டிவிஷன். இயல்பான செல் பிரிதலை வந்து மேற்கொள்ளாது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, the cancerous cells migrate to distant parts of the body and affect new tissues. இந்த கேன்சரஸ் புற்றுநோய் செல்கள் புற்று செல்கள் பார்த்தீங்க அப்படின்னா, உடல்ல வந்து தொலைவில் உள்ள பாகங்களுக்கும் என்ன பண்ணும்? டிஸ்டன்ட் பார்ட் ஆஃப் த பாடி. உடல்ல சப்போஸ் தொலைவுல இருக்கு ஒரு பாகம் இருக்கு அப்படின்னா, அதிலயும் இடம்பெயர்ந்து புதிய திசுக்கள வந்து என்ன ஆயிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா, அஃபெக்ட் பண்ணிட்டே இருக்கும். அழிச்சுக்கிட்டே இருக்கும். திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு மெட்டாஸ்டாசிஸ். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இன்சைட்ல கேட்கறது மெட்டாஸ்டாசிஸ். அதாவது இந்த நிகழ்வுக்கு பேரு. அதாவது புற்று செல் வந்து ஒரு உடல்ல வந்து தூரமா லாங் டிஸ்டன்ட் பார்ட் ஆஃப் த பாடிய வந்து அஃபெக்ட் நியூ டிஷ்யூ. அதுலயும் போய் இடம்பெயர்ந்து புதிய திசுக்கள வந்து என்ன பண்ணிரும்னா அழிச்சிரும். இதுக்கு பேரு மெட்டாஸ்டாசிஸ்ன்னு சொல்றோம். The frequent sites of a metastasis are lungs, bones, liver, skin and brain. அதாவது அடிக்கடி இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெட்டாஸ்டாசிஸ்னால அடிக்கடி பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய ஃப்ரீக்வென்ட் சைட்ஸ் அதாவது அடிக்கடி பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய உறுப்புகள் எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லங்ஸு, போன்ஸு, லங்ஸ்னா நுரையீரலு, போன்ஸ்னா எலும்பு, லிவர்னா கல்லீரலு, ஸ்கின்னுனா தோலு அண்ட் தென் பிரெயின் மூளை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மெட்டாஸ்டாசிஸ்னால அதிகமா பாதிப்புக்கு வந்து அடிக்கடி பாதிப்புக்கு உள்ளாகும் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இதான் கேன்சர். கேன்சரை பத்தி சொல்லணும் அப்படின்னா இதான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் கேன்சர் குடுத்துருக்காங்க. கேன்சர்லயே புற்றுலயே பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய புற்றுநோயோட வகைகள் இருக்குது. அதான் நமக்கு அடுத்து குடுத்துருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் கேன்சர். புற்றுநோயோட வகைகள். கேன்சர்ஸ் ஆர் கிளாசிஃபைடு ஆன் த பேசிஸ் ஆஃப் த டிஷ்யூ ஃப்ரம் விச் தே ஆர் ஃபார்ம்டு. உருவாகக்கூடிய திசுக்கள அடிப்படையா வச்சு புற்றுநோய வந்து வகைப்படுத்தி இருக்கிறாங்க. அதுல ஃபர்ஸ்ட்டு ஒண்ணு கார்சினோமாஸ். இதெல்லாம் 5 மார்க்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கார்சினோமாஸ் இதெல்லாம் ஜென்ரலா கேட்பாங்க. இந்த லெசன பொறுத்தவரைக்கும் நமக்கு ஜென்ரலா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸு நெறையா இருக்கும். ஏன்னா, இது வந்து முழுக்க நம்மளோட உடல பத்தி படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுல என்னென்ன நோய் வருதுன்னு நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால இது வந்து உனக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். அதனால இதுலருந்து ஜென்ரலா நெறைய கொஸ்டின் கேட்பாங்க. கார்சினோமாஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம்னா, அரைஸ் ஃப்ரம் கார்சினோமா அப்படிங்கிறது இது வந்து எபித்தீலியல்லையும் சுரப்பி திசுக்கள்னாலையும் வரக்கூடிய ஒரு புற்றுநோய் தான். அரைஸ் ஃப்ரம் எபித்தீலியல் அண்ட் கிளாண்டுலார் டிஷ்யூ. எபித்தீலியல் அப்படின்னா நமக்கு தெரியும். எபித்தீலியல் செல் இருக்கு, திசு இருக்கு. அண்ட் தென் சுரப்பிகளோட திசுக்கள்னால கிளாண்டுலார்னா சுரப்பின்னு அர்த்தம். செக்ரீஷன் நடக்குது இல்லையா? அதனால வரக்கூடியது தான் கார்சினோமா. தே இன்க்ளூட் கேன்சர் ஆஃப் ஸ்கின், லங், ஸ்டொமக் அண்ட் பிரெயின். இந்த புற்றுநோய் பார்த்தீங்கன்னா தோல், நுரையீரல், வயிறு, மூளை இதுல இருந்து ஏற்படும். இந்த மாதிரி இந்த கார்சினோமா அப்படின்ற கேன்சர் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னில் வரும், லங்ஸில் வரலாம், ஸ்டொமக்கில் வரலாம், பிரெயினில் வரும். about 80% ஆஃப் த டியூமர் ஆர் கார்சினோமாஸ்.
இதுல சுமார் 85% புற்றுநோய் வந்து இந்த வகையை தான் சார்ந்திருக்கும். எந்த வகை? கார்சினோமா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். சரிங்களா? இதோட டைப்ஸ் எல்லாம். 85% வந்து இந்த புற்றுநோய் தான் வரும் அப்படின்னு சொல்றோம். அடுத்து சார்கோமாஸ். சார்கோமான்னு சொல்லலாம். சார்கோமாஸ் அடுத்த டைப் பார்த்தீங்கன்னா சார்கோமா ஆர் அக்கர் இன் த கனெக்டிவ் அண்ட் மஸ்குலார் டிஷ்யூ. இது எங்க வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனெக்டிவ் இணைக்கும் இல்லையா? ஒண்ணு ஒண்ணு இணைக்குது இல்லையா? இணைப்பு அண்ட் தென் தசையோட திசுக்கள்ல உருவாகக்கூடியது தான் இந்த புற்றுநோய் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது எதுலலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ளூட் த கேன்சர் ஆஃப் போன்ஸு, கார்டிலேஜ், டெண்டன்ஸு டெண்டான்ஸ், அடிப்போஸ் டிஷ்யூ அண்ட் மசில்ஸ். அதாவது இந்த புற்றுநோய் வந்து எலும்பு, கார்டிலேஜ்னா குருத்தெலும்பு, டெண்டான்ஸ்னா தசைநாளங்கள் அண்ட் தென் அடிப்போஸ் டிஷ்யூ இதில் வந்து அண்ட் தென் மசில்ஸ் தசையில் வரக்கூடியது தான் இந்த வகையான புற்றுநோய். இதனால ஏற்படக்கூடியதுன்னு சொல்லலாம். திஸ் ஃபார்ம் 1% ஆஃப் ஆல் டியூமர்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1% தான் இந்த வகையை சார்ந்தவங்க. எத்தனை பர்சன்டேஜ்? 1%. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான 1 மார்க் இதெல்லாம். 85% சார்கோனாமஸ்ன்னு சொல்லியிருக்கிறோம். 1% தான் வந்து 85% கார்சினோமா, 1% தான் என்னன்னு சொல்லுவோம்னா சார்கோமா அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் டைப் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லியூக்கிமியா. நெக்ஸ்ட் டைப் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா லியூக்கிமியா. ஸோ லியூக்கிமியா அப்படிங்கிறது இதோட 3rd டைப்பு. ஆர் கேரக்டரைஸ்டு பை ஆன் increase in the formation of white blood cells in the bone marrow and lymph nodes. இது பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லியூக்கிமியா அப்படிங்கிறது எலும்பு மஜ்ஜை. அதான் வந்து போன் மேரோ சொல்கிறோம். எலும்பு மஜ்ஜை அண்ட் தென் நிணநீர் முடிச்சு லிம்ப் நோடு நிணநீர் முடிச்சுகள் அண்ட் தென் இரத்த வெள்ளை அணுக்கள் ஒயிட் பிளட் செல் இரத்த வெள்ளை அணுக்களில் எண்ணிக்கை வந்து அதிகரிக்கிறதுனால எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும். இதுதான் இதோட கேரக்டர். லியூகேமியா அப்படின்றதோட பண்புகள் என்ன அப்படின்னா இன்க்ரீஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் ஒயிட் பிளட் செல்லு போன் மேரோ அண்டு லிம்ப் நோடு. இரத்த வெள்ளையணுக்கள் அதிகரிக்கும், போன் மேரோ அதிகரிக்குது, நிணநீர் முடிச்சு வந்து அதிகரிக்கிறது தான் இதோட பண்புன்னு சொல்லலாம். லியூகேமியா இஸ் ஆர் கால்டு பிளட் கேன்சர். இதைத்தான் நம்ம பிளட் கேன்சர்ன்னு சொல்லுவோம். லியூகேமியா அப்படிங்கிறது தான் ரத்த புற்றுநோய் அப்படின்னு அழைக்கலாம். இதெல்லாம் இம்பார்ட்டண்டான 1 மார்க்கு. ஸோ எதை வந்து ரத்த புற்றுநோய்னு சொல்கிறோன்னா லியூகேமியா. மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் கேன்சர் விச் ஆல்சோ அஃபெக்ட் சில்ட்ரன் பிலோ 15 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று. இந்த புற்றுநோய் வந்து 15 வயதுக்கும் குறைவான குழந்தைகளை கூட பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? பொதுவாக இந்த புற்றுநோய் வந்து 15 வயதுக்கும் குறைவான குழந்தைகளுக்கு கூட இந்த வகையான புற்றுநோய் வரும். அதான் லியூகேமியான்னு சொல்றோம். சரிங்களா? அப்போ டைப்ஸ் ஆஃப் கேன்சருங்கிறது there are 3 types. ஒன் இஸ் கார்சினோமா, கார்சினோமாஸ், சார்கோமாஸ் அண்ட் தென் லியூகேமியா அப்படின்றது. ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு கார்சினோஜெனிக் ஏஜென்ட்ஸ். புற்றுநோய் வரத்துக்குரிய காரணிகள் என்னென்ன? எந்த காரணிகள்னால நமக்கு புற்றுநோய் வருது? அதான் வந்து கார்சினோஜெனிக் காரணிகள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு கார்சினோமா அப்படின்றது தான் அதிகமாக 85%க்கு இந்த வகையான புற்றுநோய் தான் வருதுன்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ அதுக்குரிய காரணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்சர் காசிங் ஏஜென்ட்ஸ் ஆர் கால்டு கார்சினோஜென்ஸ். புற்றுநோயை வந்து எது உண்டு பண்ணுதோ அந்த காரணிகளுக்கு பேர் கார்சினோஜென்கள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? தே ஆர் பிசிக்கல், கெமிக்கல் ஏஜென்ட்ஸ், அயோனைசிங் ரேடியேஷன்ஸ் அண்ட் பயாலஜிக்கல் ஏஜென்ட்ஸ். அதாவது இதில் புற்றுநோய் காரணிகள் அப்படின்னா இயற்பியல், வேதியியல் ரீதியா, அயனியாக்கும் கதிர்வீச்சுகள் மற்றும் உயிரியல் காரணிகள் இதனால எல்லாமே வரக்கூடியது தான் கேன்சர்னு சொல்லலாம். பிசிக்கலா வேதியியல் ரீதியா இப்போ எக்ஸ்ரே, காமா ரேஸ் எல்லாம் படுதுன்னு சொல்றோம் இல்லையா? கதிர்கள் எக்ஸ்ரேஸ் இருக்கு, பீட்டா ரேஸ் இருக்கு, காமா ரேஸ் இருக்கு, அல்ட்ரா வயலட் ரேஸ் இந்த மாதிரி ரேஸ் மூலமா அண்ட் தென் கெமிக்கல் நமக்கு தெரியும் வேதிப்பொருட்கள் மூலமா அண்ட் தென் அயோனைசிங் ரேடியேஷன் அயனியாக்கும் கதிர்வீச்சுகள் மூலமா அண்ட் தென் உயிரியல் காரணிகள் மூலமா நமக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புற்றுநோய் வரத்துக்கு காரணமா இருக்கலாம்.
இதான் கார்சினோஜெனிக் ஏஜென்ட்ஸ்ன்னு சொல்றோம். இப்போ ஃபர்ஸ்ட்டு ஃபிசிக்கல் இரிட்டன்ட் எதெல்லாம் நம்ம வந்து ஃபிசிக்கல் ஏஜென்ட்ன்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது ஃபிசிக்கல் இரிட்டன்ட் இயற்பியல் காரணிகள் என்னென்ன? ஹெவி ஸ்மோக்கிங் காசஸ் லங் கேன்சர் அண்ட் கேன்சர்ஸ் ஆஃப் ஓரல் கேவிட்டி, பேரிங்ஸ், த்ரோட் அண்ட் லாரிங்ஸ். நம்ம வந்து ஒண்ணு வந்து அதிக அளவு புகைப்பிடிக்கிறோம். இதெல்லாம் பிசிக்கல் காரணி, இயற்பியல் காரணின்னு சொல்லலாம். அதிகமா ஹெவி ஸ்மோக்கிங் அதிகமா புகைப்பிடிக்கிறதுனால எதெல்லாம் நமக்கு காஸ் பண்ணுது, நோய் வருது அப்படின்னா, நுரையீரலு, லங் கேன்சரு, ஓரல் கேவிட்டி, வாய்க்குழி, பேரிங்ஸ் தொண்டை மற்றும் குரல் வளை லாரிங்ஸ் இதுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த புற்றுநோய் வரும். நமக்கு ஆல்ரெடி எந்த மூவி பார்த்தாலும், எங்க போனாலும் நமக்கு அந்த பேக்கெட்டே பார்த்தாலுமே நமக்கு அந்த ஹெல்த் டு இன்ஜூரியஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு நம்ம உடல் நலத்த வந்து உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும் அப்படின்றத போட்டிருப்பாங்க. பட் அதையும் பார்த்து தான் நம்ம சாப்பிடுறோம். பயன்படுத்துறோம். இந்த மாதிரியெல்லாம் இயற்பியல் காரணிகள். வாய் குழியில, தொண்டையில, குரல் வளையில, நுரையீரல்ல வந்து அதிகமா புகைப்பிடிக்கிறதுனால இந்த கேன்சர் வரலாம். அண்ட் தென் பீட்டல் அண்டு டொபாக்கோ சீவிங் காசஸ் ஓரல் கேன்சர். அதே மாதிரி இந்த வாய் கேன்சர் அப்படின்னு மவுத் கேன்சர்ன்னு சொல்லுவோம். அதான் வாய்க்குழின்னு சொல்லுவோம். ஓரல் கேன்சர்ன்னு சொல்றோம். இது பார்த்தீங்கன்னா, இந்த வெத்தலை போட்டு பீட்டல் லீஃப் வெத்தலை வந்து அதான் பீட்டல்ன்னு சொல்லுவோம். வெற்றிலைன்னு சொல்லுவோம். வெத்தலை போடுறது, புகையிலைய போட்டு மெல்லுது, இந்த மாரி வர்றதுனால வாயில வந்து புற்றுநோய் வரலாம். எக்ஸசிவ் எக்ஸ்போஷர் டு சன்லைட் மே காஸ் ஸ்கின் கேன்சர். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, தோலுல மீது படக்கூடிய சூரிய ஒளி அதிகமா சூரிய ஒளி படுறதுனால நமக்கு வந்து இந்த கதிர்லாம் வந்ததுன்னா கூட நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, தோல்ல வந்து புற்றுநோய் வந்து ஏற்படலாம் அப்படின்னு சொல்றோம். அதான் ஸ்கின் கேன்சர். எக்ஸ்போஷர் டு சன்லைட் எக்ஸசிவ் எக்ஸ்போஷர் டு அதிக அளவு ஒளி படுறதுனால ஸ்கின்னுல வந்து கேன்சர் வரலாம். அதான் ஸ்கின் கேன்சர்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ ஓரல் கேன்சர்னா பீட்டிலையும் டொபாக்கோவும் நம்ம மெல்றதுனால வரக்கூடியதுன்னு சொல்லலாம். அடுத்து கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் பாருங்க. கெமிக்கல் ஏஜென்ட் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம் வேதியியல் காரணிகள் என்னென்ன. அடுத்து இருக்கிறது என்னது வேதியியல் காரணிகள். ஸோ அதான் கெமிக்கல் ஏஜென்ட்ஸ்ன்னு சொல்றோம். நிக்கோட்டினு இதெல்லாம் புகையிலையில வரக்கூடிய ஆல்கலாய்டு சொன்னோம். நிக்கோட்டினு அண்ட் தென் காஃபின் இதெல்லாம் இம்பார்ட்டன்டான 2 மார்க்கு 1 மார்க்ல கேட்பாங்க. ஸோ இம்பார்ட்டன்னு நல்லா படிச்சுக்கோ. நிக்கோட்டின், காஃபின், ப்ராடக்ட்ஸ் ஆஃப் கம்பஷன்ஸ் ஆஃப் coal and oil, pesticides, and then asbestos, nickel, certain dyes and artificial sweetness induce cancer. ஸ்வீட்னஸ் இன்டியூஸ் கேன்சர். அதாவது இப்போ வந்து புகையிலை ஒன்று அதான் நிக்கோட்டின் சொல்லுவோம். அது புகையிலையில் இருக்கக்கூடிய ஆல்கலாய்டுன்னு சொல்லலாம். அடுத்து காஃபின்னு ஒன்று, அண்ட் தென் நிலக்கரி, கோல், அண்ட் தென் எண்ணெய். இதுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் எரிக்கிறதுனால உருவாகக்கூடிய பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா பூச்சிக்கொல்லி பெஸ்டிசைடு அண்ட் தென் அஸ்பெஸ்டோஸ் அதாவது கல்நாருன்னு ஒன்று இருக்குது, நிக்கிலு, அண்ட் தென் சர்டைன் டைஸ் சில சாயங்கள், அண்ட் தென் ஆர்டிஃபிஷியலாக இனிப்பூட்டுறது ஸ்வீட்னஸ்ஸு, ஆர்டிஃபிஷியலாக செயற்கை முறையில் இனிப்பூட்டிகள் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா புற்றுநோயை வந்து தூண்டும் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் என்னது புற்றுநோயை வந்து தூண்டக்கூடியது. இதுதான் கெமிக்கல் ஏஜென்ட்ஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ரேடியேஷன்ஸ். ரேடியேஷன் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கதிரியக்கம். இந்த ரேஸ் எக்ஸ்ரே காமா ரேஸ் இதெல்லாம் சொல்லுவோம். அதான் ரேடியேஷன். அயோனைசிங் ரேடியேஷன்ஸ் அயனியாக்கும் கதிர்வீச்சுகள் என்னென்னா எக்ஸ்ரேஸு, காமா ரேஸு, ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் அண்டு நான் அயோனைசிங் ரேடியேஷன் பார்த்தீங்கன்னா லைக் யூவி ரேஸு காசஸ் டிஎன்ஏ டேமேஜ் லீடிங் டு கேன்சர். இதில் வந்து அயோனைசிங் ரேடியேஷன் இருக்குது, நான் அயோனைசிங் ரேடியேஷன் இருக்குது. அயோனைசிங் ரேடியேஷன் அயனியாக்கும் கதிர்வீச்சுகள் எது எதுன்னு சொல்லுவோன்னா எக்ஸ் கதிர், காமா கதிர், கதிரியக்க பொருட்கள். அதே மாதிரி அயனி ஆகாத கதிர்வீச்சு எதுனா யூவி ரேஸ் அல்ட்ரா வயலட் ரேஸ் கதிர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்ஏவை வந்து பாதிப்புக்கு உள்ளாகும். அதன் மூலமாக புற்றுநோய் வந்து வரத்துக்கு வழிவகுக்கும்னு சொல்கிறோம். இதுதான் ரேடியேஷன்ஸ்.
அடுத்து பார்த்தீங்கன்னா, பயாலஜிக்கல் ஏஜென்ட்ஸு. பயாலஜிக்கல் ஏஜென்ட்ஸ்னா உயிரி. அதுதான் வந்து உயிரி மூலமா வர்றது. கேன்சர் காசிங் வைரஸஸ் ஆர் கால்டு ஆன்கோஜெனிக் வைரஸ். வைரஸ் அப்படிங்கிறது ஒரு லிவிங் ஆர்கானிசம் இல்லையா? ஒரு உயிருள்ள உயிரினம்னு சொல்லலாம். அந்த உயிரினத்தினால புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய வைரஸ்க்கு பேரு ஆன்கோஜெனிக் வைரஸ். புற்றுநோயை உருவாக்கக்கூடிய வைரஸ்க்கு பேரு ஆன்கோஜெனிக் வைரஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா, கார்சினோஜெனிக்கோட ஏஜென்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே. ஒண்ணு பிசிக்கல் ஏஜென்ட் இருக்கு, கெமிக்கல் ஏஜென்ட் இருக்கு, ரேடியேஷன் இருக்கு, அண்ட் தென் பயாலஜிக்கல் ஏஜென்ட்ஸ் இருக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சர். ஓகே. ஸோ இப்போ வந்து கேன்சர்னா என்ன, அதோட டைப்ஸ் பார்த்துட்டோம், அதுக்குரிய ஏஜென்ட் பார்த்துட்டோம். அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் என்ன, கேன்சர் வர்றதுக்கு புற்றுநோயோட சிகிச்சை என்னென்ன இருக்கு அப்படின்றது தான் அடுத்து பார்க்க போறோம். அதில் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சர் இன்வால்வ் த ஃபாலோயிங் மெத்தட்ஸ். ஸோ புற்றுநோயோட சிகிச்சை வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் மெத்தடு சர்ஜரி மெத்தடு. எப்பயுமே வந்து புற்றுநோய் எங்கே இருக்குதோ அதை வந்து அப்படியே அந்த பார்ட்டை அப்படியே எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அடுத்த பார்ட்டுக்கு போகாமல் நம்மளால தவிர்த்துக்க முடியும். இந்த மாதிரி சர்ஜரி பண்ணுறது மூலமாக ஒன்று பாருங்க, சர்ஜரி அறுவை சிகிச்சை. Tumors are removed by the surgery to prevent further spread of cancer cell. ஸோ அதாவது புற்றுக்கட்டிகளை வந்து நம்ம அப்படியே அந்த கட்டியை வந்து உடைக்காம அப்படியே அறுவை சிகிச்சை பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து மற்ற நியர்பையில் இருக்கக்கூடிய செல்களுக்கு மேலும் பரவாமல் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா தடுத்துக்கலாம். ஸோ அது ஒரு சிகிச்சை மெத்தடு, சர்ஜரி மெத்தடு. செகண்ட் வந்து ரேடியேஷன் தெரப்பி. அடுத்து பார்த்தீங்கன்னா ரேடியேஷன் தெரப்பி. ரேடியேஷன்னா கதிரியக்க சிகிச்சை பண்ணலாம். இப்போல்லாம் டெக்னாலஜி வந்துருச்சு, அதனால கதிரியக்க சிகிச்சை மூலமாக நம்ம வந்து அழிக்கலாம். அதான் ரேடியேஷன் தெரப்பி. டியூமர் செல்ஸ் ஆர் இரிட்டேட்டட் பை லீத்தல் டஸ் நாட் ரேடியேஷன் வைல் ப்ரொடக்டிங் த சரௌண்டிங் நார்மல் செல்ஸ். அதாவது இப்போ சரௌண்டிங் நார்மல் செல்ஸை சுற்றி இருக்கக்கூடிய சாதாரண செல்களை பாதிக்காமல் அதை வந்து பாதுகாப்பாக புற்றுநோய் செல்களை மட்டுமே இந்த கதிர்வீச்சு மூலமாக அழிக்கிறது. டியூமர் செல்ஸ் இரிட்டேட்டட் பை லீத்தல்னா கொல்லி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கொன்றும். அதாவது டியூமர் செல்லு புற்று செல்லை மட்டுமே கொன்றும், ரிமைனிங் இருக்கிற செல்லை வந்து அழிக்காது, பாதுகாப்பாக இருக்கும். அதுதான் வந்து ரேடியேஷன் தெரப்பி மூலமாக. சர்ஜரினா ஃபுல்லாக அந்த புற்றுக்கட்டியவே எடுத்துடணும். ரேடியேஷன் மெத்தடுனா எது புற்று செல்லோ அதை மட்டும் நம்ம வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய செல்ஸை வந்து அழிக்காது, பாதுகாப்பாக வச்சுக்கும். அடுத்து ஹீமோதெரப்பி. ஹீமோதெரப்பிங்கிறது வேதி மருந்து சிகிச்சை, அதான் ஹீமோதெரப்பின்னு சொல்லுவோம், கெமிக்கல்ஸ் மூலமாக. இப்போ பார்த்தீங்கன்னா இன்வால்வ்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஆன்டி கேன்சரஸ் ட்ரக்ஸ் விச் ப்ரிவென்ட் செல் டிவிஷன் அண்ட் ஆர் யூஸ்டு டு கில் கேன்சர் செல். அதாவது இது என்ன பண்ணனா, இந்த ஹீமோதெரப்பி மூலமாக என்ன பண்ணலான்னா எதிர் புற்றுநோய் மருந்துகளை வந்து உள்ளடக்கியக்கூடியதுன்னு சொல்லலாம். அதாவது செல் பிரிதலை வந்து தடுத்துரும். அதான் ப்ரீவென்ட் த செல் டிவிஷன். ஏன்னா செல் டிவிஷன் நடக்கிறதுனால தான் வந்து புற்று செல்லோட அளவு வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த ஹீமோதெரப்பி பண்ணுறது மூலமாக செல் டிவிஷனை நம்ம ஸ்டாப் பண்ணி வைக்கலாம். அதனால் புற்று செல்களை வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழிக்க முடியும். செல் டிவிஷனை ஸ்டாப் பண்ணிவிட்டு புற்று செல்லை வந்து என்ன பண்ணிக்க முடியும்னா அழிக்க முடியும். ஸோ எதனாலன்னா இந்த ஆன்டி கேன்சரஸ் ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா எதிர் புற்றுநோய் மருந்து வந்து உள்ளடக்கியது, புற்று செல்லை வந்து எதிர்த்து வாழக்கூடியது. அடுத்து இம்யூனோதெரப்பினா தடைக்காப்பு சிகிச்சை, அதான் தடைக்காப்பு சிகிச்சை, அதான் இம்யூனோதெரப்பின்னு சொல்லுவோம். பயாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் மாடிஃபயர்ஸ் லைக் இன்டர்ஃபரன்ஸ் ஆர் யூஸ்டு டு ஆக்டிவேட் த இம்யூன் சிஸ்டம் அண்ட் ஹெல்ப் இன் டெஸ்ட்ராயிங் த டியூமர். இப்போ வந்து உயிரியல் துலங்கல், அதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ், உயிரியல் துலங்கல் மாற்றிகளான இன்டர்ஃபரான் இருக்கு. அந்த இன்டர்ஃபரான் பார்த்தீங்க அப்படின்னா தடைக்காப்பு மண்டலத்தை வந்து தூண்டும். அதனால கட்டிகளை வந்து என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா அழிச்சிக்கலாம். அதனால கட்டிகளை வந்து அழிக்கிறதுக்கு பயன்படும். ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய சிகிச்சை மெத்தடு. ஸோ
ஸோ என்னென்ன சிகிச்சை மெத்தட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒண்ணு வந்து ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சர்ல சர்ஜரி பண்ணலாம், ரேடியேஷன் தெரப்பி பண்ணலாம், கீமோதெரப்பி பண்ணலாம், இம்யூனி தெரப்பி பண்ணலாம். ஓகேவா? ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் இருக்கிறது ப்ரிவென்டிவ் மெஷர் ஃபார் கேன்சர். புற்றுநோயோட தடுப்பு முறைகள் என்னென்ன? எப்படியெல்லாம் தடுக்கலாம்? அப்படின்றது தான் ப்ரிவென்டிவ் மெஷர் ஃபார் த புற்றுநோயை தடுக்கக்கூடிய வழிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிவென்டிவ் மெஷர் ஃபார் த கேன்சர். கேன்சர் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் ஷுட் ஃபோக்கஸ் ஆன் பிரைமரி ப்ரிவென்ஷன் அண்ட் ஏர்லி டிடெக்ஷன். அதாவது புற்றுநோயை தடுக்கக்கூடிய திட்டங்களை முதன்மை தடுப்பு அண்ட் தென் ஆரம்ப நிலையில் கண்டறிதல் இதை வந்து கவனம் செலுத்தணும் நம்ம. சரிங்களா? அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டு ப்ரிவெண்ட் லங் கேன்சர், டொபாக்கோ ஸ்மோக்கிங். Tobacco smoking is to be avoided and productive measures to be taken against the exposure to toxic pollutant of industries. Excessive exposure to radiation is to be avoided to prevent skin cancer. புகைப்பிடித்தலை நம்ம தவிர்த்துட்டோம், டொபாக்கோ ஸ்மோக்கிங்கை நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, தடுத்துட்டோம் அப்படின்னா நுரையீரல் புற்றுநோயை நம்ம தடுத்துக்கலாம். சரிங்களா? லங் கேன்சரை வந்து நம்ம தடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போ தொழிற்சாலையிலேருந்து வரக்கூடிய பொல்யூஷன், டாக்ஸிக் பொல்யூஷன்ஸ் இண்டஸ்ட்ரியிலேருந்து, தொழிற்சாலையிலேருந்து வெளிப்படக்கூடிய நச்சு நிறைந்த மாசு காரணிகளோட பாதிப்புல இருந்து விடுபடுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, பாதுகாப்பு நடவடிக்கையை எடுக்கணும். அந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா, அந்த நச்சுப்பொருள்னால வரக்கூடிய ஸ்கின் கேன்சரை நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணிக்க முடியும்னா தடுக்க முடியும். அண்ட் தென் எக்ஸ்போஷர் டு ரேடியேஷன்ஸை, தோல் புற்றுநோயை தடுக்கிறதுக்கு அதிகமாடியான கதிர்வீச்சு உட்படுத்தலை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்னா தவிர்த்துக்கணும். இந்த மாதிரியெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா புற்றுநோய் வராமல் நம்ம என்ன பண்ணிக்க முடியும்னா தவிர்க்க முடியும். இந்த புற்றுநோய்க்கு வந்து டயட்ரி மேனேஜ்மெண்ட்டோ எக்ஸசைஸோ இதெல்லாம் பண்ண முடியாது. அதாவது நமக்கு கேன்சர் வர்றதுக்கு முக்கிய காரணம் டொபாக்கோ, ஸ்மோக் பண்ணுறதுனால. அதனால நமக்கு தெரியும், ஸ்மோக் பண்ணால் லங் கேன்சர் வரும்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஸ்மோக்கிங்கை நம்ம தடுத்துக்கணும். அதே மாதிரி ரேடியேஷனுக்கு உட்படுதலை வந்து தடுக்கிறது. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து எதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேன்சரில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ கேன்சர்னா என்ன, அதில் டைப்ஸ் ஆஃப் கேன்சரை பற்றி பார்த்தோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பற்றி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்சினோஜெனிக் ஏஜென்ட்ஸை பற்றி பார்த்தோம். அண்ட் தென் அதில் ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சர் பற்றி பார்த்தாச்சு. அண்ட் தென் ப்ரிவென்ஷனை பற்றி பார்த்துட்டோம். சரியா? ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எய்ட்ஸ் அக்யூர்டு இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒன்று வந்து என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஒபிசிட்டினா என்ன அப்படின்றத பார்த்தோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் டாபிக் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஹார்ட் டிசீஸை பற்றி பார்த்தோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து எதை பற்றி பார்த்தோம்னா கேன்சரை பற்றி பார்த்துருக்கோம். சரிங்களா? Okay. Thank you, students.